அவனத்து கன்னி பெண்களா அவியலாம் பொததுக்கு கடைசில ஒரு ஊழ விட்டாவு பாரு நாய் மாதிரி. சும்மா இரு பிபி. பிபியா பிபி உனக்கு இருக்கு ஒரு நாள். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அன்னைக்கு பேய் வந்துச்சு உன்னைய பேய்கிட்ட இருந்து காப்பாத்தி விட்டோம். சும்மா இரு பிபி. அன்னைக்கு பேய் வந்தது நீதான் எனக்கு தெரியும் பிபி. அப்ப இனிமே உனக்கு பெரிய சம்பவம் எல்லாம் பண்ணணும். பண்ணு பண்ணு. பிபி 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 பீடி. பிபி 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 பீடி. ஏஹே பிபி 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 பீடி. பிபி 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 பீடி. பொண்ணு என்ன இருந்து மறைச்சு பார்த்துட்டு இருக்க? நான் இப்பவே வரேன். நீ இன்னைக்கு செத்த கிழவி. சீக்கிரமா வா பிபி. திமிரு பிடிச்ச கிழவி நீ இன்னைக்கு செத்த. சீக்கிரமா போய் பிடிங்க நீ. நானும் வரேன். போங்கடி. என்கிட்ட எல்லாம் வரவே முடியாது. பிபி 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 பீடி. ஏ கிழவி ஓடாத நில்லு. அதுக்கு தானக்கா அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு வரேன். ஏ கிழவி ஓடாத நில்லு. நீ செத்த இன்னைக்கு. அங்க ஆளு இருக்க போது அங்க போகாத. உன் கையில மாட்டறத விட நான் ஆழத்துக்குள்ள போயிடுவேன். அப்படின்னு எனக்கு நீச்சல் தெரியுமா பிபி? நீ எங்க போனாலும் இன்னைக்கு நான் உன்னை விட போறதா இல்ல. அப்படியே நீ பிடிக்க பிடிக்க பிடிக்க. ஐயா எசுக்கு மாட்டிட்டா. அவ சேட்டைக்குள்ள ஒரு முடிவு கட்டணும். நான் வரேன். என்ன விட்டு பீ பண்ணு. என்ன விட்டு பீ பண்ணு. பீ பண்ணு. என்ன விட்டு பீ பண்ணு. உன்னைய ஒரு ஒதுப்புறமா கூட்டிட்டு போறேன். அங்க வச்சு உன்னை நுங்க எடுத்தா நீ சரியா வருவ. நாத்து நீ அங்க வந்துரு. சரியா நீ? என்ன விட்டு பீ பண்ணு. என்ன விட்டு பீ பண்ணு. பீ பண்ணு. என்ன விட்டு. இன்னும் பீ பண்ணுன்னு சொல்ற? பீ பண்ணுன்னு சொல்ற? சொல்வியா சொல்வியா சொல்வியா? பீபி என்ன விட்டு பீபி. இந்த அண்ணி பேர் என்ன பீபியா? சொல்வியா? பீபின்னு சொல்லாத. பீபின்னு சொல்லாத. பெரிய பொண்ணு என்ன விட்டு பெரிய பொண்ணு. தெரியாம சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிரு. தெரியாம சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிரு. பெரிய அபூர்வ சகோதரர்கள் ஸ்ரீவித்யா நாங்க மறந்த வாயில ஊத்துறோம் பாரு. பூங்க கிழவி என் பேர் என்ன? பெரிய பொண்ணுன்னு சொன்னேன். நான் செத்து போய்வேன். என்ன விட்டுருங்க. தெரியாம சொல்லிட்டேன் என்ன விட்டு பெரிய பொண்ணு. இப்ப மட்டும் பேர் கரெக்டா வருது. உயிர் மேல அவ்வளவு பயம் பின்ன இருக்காதா? ஏதோ விளையாட்டுக்கு 2 நாள் கலாய்ச்சா. இனி சாகர வரைக்கும் கொண்டு போயிட்டீங்களே. உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? தெரியாம சொல்லிட்டு பெரிய பொண்ணு. இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன் பெரிய பொண்ணு. என்னை விட்டுருங்க. என் கொண்ட வேலை இருந்து கையெடுங்க. அந்த பயம் இருக்கட்டும். ஒரு வழியா தப்பிச்சிட்டேன். ஒரு நிமிஷம் இங்க கொல்ல பார்த்துட்டாளே. என்ன எசக்கி தேவைப்பட்டது கொடுத்தாளா? பெரிய மனுஷிக்கு தக்கனபடி பேசாம பீ பொண்ணு பீ தோற வேற என்ன செய்வா? அடிக்கதான் செய்வா. சின்ன பிள்ளையால அப்படி பேசினா அவளை விடுவாளா? ஏடா அர்த்தம் கொதிக்கும் என்ன? அதுக்கு அவளை எப்படி முக்கிய எடுப்பாளோ இங்க? நீ தண்ணிக்க ஓடுத வா பாப்போம் அப்படிங்க. அதனால முக்கிய எடுத்தாளுவ. கொஞ்சமே என்னை கொண்டு போடுவேன். வேற நீங்க எல்லாரும் ரயில்வே ஸ்டேஷன் தான் போவியே. ரயில்வே ஸ்டேஷனா எதுக்கு? வேற நீங்க முக்கிய கொண்டு விட்டாலோனா போலீஸ் என்ன சும்மா விட்டுருமோ? என் மாலையும் மர்மோலையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் தான் ரயில்வே ஸ்டேஷன்லயோ? நல்ல பேசியே. ரெண்டு ஸ்டேஷன் தானே? ஆமாமா 2 ஸ்டேஷன் தான். என்ன அலறற? பாம்பா கடிச்சே? மீன் கடிக்குது. மீனா? 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 என்ன? நடிகை மீனவே சொன்னே. கால்ல மீன் கடிக்குதுன்னு சொல்றேன். அப்ப இன்னைக்கு மீனை பிடிச்சிட்டு போய் மீன் குழம்பு வச்சிருவோம். மீன் பிடிக்குமா? சரி பிடிப்போம். ரொம்ப நாளாச்சு மீன்லாம் பிடிச்சி. ஆசையா இருக்கு பாத்துக்க. எப்படி மீன் பிடிக்க போறோம்? சேலைக்கு தான் பிடிக்கணும். நாங்களே தான் துணி கொண்டு வரலையே. உன் மருமக மாதிரி தான் துணி தேய்ச்சிட்டு இருக்காவே. 3 சேலை வாங்கிட்டு வா. நம்ம எல்லாரும் சேர்ந்து மீன் பிடிப்போம். சேலையோட தாவணினா நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். ஏ ராணி சொல்லுதே. திவ்யா தாவணி இருந்தா எடுத்து போடு. எடுக்கதே. இங்க மீன் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் மீன் ரொம்ப கடிச்சு பாத்துக்க. அதனால என்ன? அதனால மீன் பிடிக்கலாம்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்கு ஏமா தாவணி தான் வேணுமாங்க? தாவணினா நல்லா இருக்கும். இது அவளுக்கு தெரிஞ்சது என்ன பிச்சு விடுவா. ஏய் எடுத்து போடு ராணி. சரியத்தை நாங்க பிடிங்க. ஒண்ணே ஒண்ணு தான் தந்திருக்கா. நம்ம ஒண்ணு தான கேட்டோம். இன்னொரு கேட்ச் இல்ல. ஏ ராணி ஒரு தாவணி தான் போட்டியாங்க. நல்லா பிரிச்சு பாருங்க அத்தை. அதுல 2 இருக்கு. நாங்க 5 பேர் இருக்கோம். அதுக்கு 5 தாவணியா போட முடியும்? நான் கொண்டு வந்ததே 2 தாவணி தான். அந்த 2 தான் போட்டிருக்கேன். இன்னும் வேணும்னா ஐயோ சேலைய வந்து பிடிங்க. மீன் பிடிக்கிறதுக்கு என் மாவ தாவணி வேணுமாம்ல? நானே பாவமேனே. நீங்க கேட்டது 2 எடுத்து போட்டிருக்கேன். இது காணாம இன்னும் வேணுமா? பாத்தியா? சரி சரி ரொம்ப அழுத்துக்காத. நான் மீன் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வர போறேன். ஆமாமா நீங்க மீன் பிடிச்சி தந்ததுதானே. நான் நிறைய நாள் கறி வச்சேன். போராணி. சரி வாக்குவாதம் பண்ணாத. வாங்க மீன் பிடிப்போம். சரி அன்னைக்கு வாங்க உள்ள தள்ளி போவோம்.
அங்க மீன் வரணும்ல வெள்ள. கிடைக்கும் கிடைக்கும், போடு போடு. என்ன கிடைச்சது? உடனே கிடைக்குமா? இன்னொரு அட்டை போட்டு பாப்போம். என்ன வெள்ள இதுலயும் வரல? நமக்கு மீன் பிடிக்க தெரியலன்னு நினைக்கேன். எல்லாரும் இப்படித்தானே பிடிப்பாவே, நம்ம என்ன முதல்ல பிடிக்கலையா? மீன் கால கடிக்கு, ஆனா துணில வர மாட்டேங்குதே. கொஞ்சம் கீழே தள்ளி போடுவோம் துணியை, அப்பதான் வரும். சரி வெள்ள. ஏ வந்துட்டு, நம்மளுக்கு மீன் பிடிக்க தெரிஞ்சுக்கிட்டு. நான் சொன்ன பத்தியா கீழே தள்ளி போடுவோம்னு, அதனாலதான் கிடைச்சிருக்கு. என் பெரிய பொண்ணு, நீ கொண்டு வந்தா கூட கொண்டு வா. எதுக்கத்தே? மீன் பிடிச்சிட்டோம், அதான் எடுத்து போடணும்னு, அதான் கூட எடுத்துவான்னு சொன்னேன். நீ என்ன வெறுங்காய் வீசிட்டு வந்திருக்க? அத்தை கூடைகளை போட்டு கீழே வந்துருத்த, அதுக்கெல்லாம் வாளி வேணும். நான் சொல்றேன், அந்த கூடையை எடுத்துட்டு வா, அது உள்ள ஒரு துணியை போட்டு கொண்டு வா. வேற எப்படி மீன் வெளியே போவோம்? சரியான மூளைதான். எல்லாம் என்கிட்ட இருந்து வந்ததுதான். நீ எங்க அத்தையும் ஒண்ணா? உன் மர்மாவை எங்க அடிக்கிறது உனக்கு சிரிப்பா இருக்குனே. வேற மீனை கீழே விட்டுருவோம் பாத்துக்க. ரெண்டு கொண்டையும் பிடிச்சு அத்து விடுவோம் பாத்துக்க. என் கொண்ட மேலே கண்ணாரு என்கிட்ட இல்லல வளர்க்கணும். ரொம்ப அழகா இருக்குன்னு நினைப்போ. பிறகு இனி மாதிரி அழகு யார் இருக்காங்க? யார்கிட்ட பேசுதா எதுக்கு? உன் மர்மா கிட்டதான். அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு. போயிட்டானா? எப்ப போனா? நானும் அப்படியே வந்துட்டேன், கூட எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் கொண்டு வா, காலைல மீன் கடிக்க மீன் பிடிக்கணும். என்ன வெறும் கூட அப்படியே கொண்டு வர? வெள்ளி துணி சுத்தி இருக்கேன் அத்தை. மீனை போட்டா கீழே விழாதுல்ல. உலக அத்தை, நானும் தானே பக்கத்துல நிக்க போறேன். நீ பிடிச்சு தருவீங்க, நான் உள்ள போட்டுட்டே இருப்பேனா. மீனை கண்டது உன் மர்மாவுக்கு ஆசை வந்துட்டு போலையே. ஆமா, மீன் பிடிச்சது பூரா நீ கொண்டு போயிட்டேனா? வேற எதுக்கு நான் பிடிக்கணும்? எவ்வளவு பிடிக்குமோ அதுல பேராது எனக்கு தான். நீ என்ன வீட்டுல சப்பத வெளியே தானே தின்னுட்டல இது. நான் மீனை கொண்டு போய் காட்டுக்குள்ள சுட்டு தின்பேன். எவ்வளவு நல்லா பேசா பத்தியா? குடும்ப தலைவில இவ, அதனாலதான். ஏய் பாவல்ல, நான் என்னதான் பிடிச்சு கொடுத்தாலும் எனக்கு வெறும் குழம்பு தான் ஊத்துவா, மீன் எல்லாம் தர மாட்டா. அதை விட நானே காட்டுக்குள்ள போய் சுட்டு திங்கிறது நல்லது தானே. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா. ஏய் வாவல்ல, மீனை பிடிப்போம். சரி இருங்க, நான் மீன் எடுத்து போட்டு வரேன். சரி சரி, சீக்கிரமா எடுத்து போடு. மீன் பிடிக்க ஆர்வமா இருக்கு. சரி அத்தை. ஏய் என்ன அவ்வளவு நாள் ஒரு மீனா பிடிச்சேன்னு சொன்னாலும் நம்ம இவ்வளவு நேரம் போட்டுட்டே இருக்கோம், ஒரு மீன் கூட வரல. அவ்வளவு மீன் பிடிச்சா நம்மளால பிடிக்க முடியலையே. கொஞ்சம் ஆழமா போட்டு பார்ப்போம். அப்படிங்கியோ? ஏ அவ்வளவு ஆழமா போட்டு தான் பிடிச்சாங்க. நீங்களும் கீழே தள்ளி போடுங்க. இல்ல சார், மீனை பிடிச்சிட்டோம், நாங்களும் மீனை பிடிச்சிட்டோம். என்ன சொல்றீங்க? எங்க பாப்போம். ஆமாக்கா, ஒரு துள்ளி எடுக்க பாரு. குரு அம்மாவா கொக்கா, செல்லத்தாயா கொக்கா. நீ மட்டும் என் முட்டை கிளவி சும்மா இருக்க, நீ சொல்லு. நான் மீன் பிடிக்கலையே, நான் எப்படி சொல்ல? என்ன பிச்சம்மா அப்படி சொல்லிட்டேன்? நீ சொல்ல போய் தானே ஆழமா போட்டோம், அதனால மீன் வந்திருக்கு. நீ சொல்லு. பிச்சம்மாவா கொக்கா. வாக்கா, இது தாவணியில பிடிச்சவன் நம்ம சேலையை போட்டு பிடிப்போம். இன்னைக்கு நம்ம வீட்டுல குளத்து மீன் குழம்பு தான், நல்லா இருக்கும் பாத்துக்க. அதான் தெரியுமா பத்மா, ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, ஆசையா இருக்கு. வா நம்மளும் ஒரு இடத்துல போய் பிடிப்போம். நாத்து நீயும் வா உள்ள. வரும்போது ஒரு சேலை எடுத்துட்டு வா. துப்பட்டா எடுத்துட்டு வரட்டுமா நீ? ஆமா, எது கிடைச்சாலும் எடுத்துட்டு வா. பேண்ட் சட்டை இருக்கு, எடுத்துட்டு வரட்டா நீ? இந்த பாரு, இந்த பாரு, குசும்பு பாரு அவளுக்கு. நீங்க தானே அண்ணி சொன்னீங்க எது கிடைச்சாலும் எடுத்துட்டு வான்னு? எம்மா நீ கரையில நின்னு தான் சொன்னேன். நீ இந்த இப்ப தண்ணிக்குள்ள வந்துட்டீங்க. வா வா உள்ள வா. உன் துப்பட்டா வா. சரி நீ வாரேன். நீ எங்க போற நாத்து? நம்ம தனியா மீன் பிடிப்போம். அப்படின்னு கேளு. பிறகு அப்ப அண்ணி சொன்ன மாதிரி ஒரு சேலை எடுத்துட்டு வரேன். சரி நாத்து. அண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத கடைக்கு போய் நீங்க எடுத்துக்கங்க. நானும் அண்ணியும் இங்க மீன் பிடிக்க போறோம். மேல் இந்த பாரு, பாதியில போயிட்டால பாதவத்தி. அது எதுக்கு வேணுங்கிறத தான் எடுத்துக்கணும் அண்ணி. என்ன நல்லா பேசல, இவளுக்கு தான் நீ ஏன்ட்டு பேசுன. சரி, நமக்கு தேவையானதை நம்ம தானே எடுத்துக்கிட முடியும், அதுவும் சரிதானே. என்னதான் உனக்கு அவ மேல பாசமோ போ. வாம்பளையில அவ திட்டான்னு நீ கோவத்துல இருக்க, எனக்கு என்ன? அவிய தனியா மீன் பிடிக்கிறது, நம்ம தனியா மீன் பிடிச்சு நம்ம அதிகமா பிடிச்சா நம்மளுக்கு தானே லாபம். அப்படி சொல்லிக்கா. பிறகு சரிக்கா, அப்ப நான் கரைக்கு போய் ஒரு நீல சேலையை போய் எடுத்துட்டு வரேன். நீ அந்த ஓரத்துல நின்னு, நான் இந்த ஓரத்துல நின்னு அவ்வளவு மீனையும் அள்ளிடுவோம். ரொம்ப மனப்பால் பிடிக்காதீங்க அண்ணி, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. பாத்தியாக்கா நாத்து எப்படி பேசுறானு? அவ விளையாட்டு பண்ணுதா பத்மா. எம்மி இவ்வளவு மீன் பிடிச்சிட்டியல, சேலையை கொண்டு வந்து அள்ளிட்டியல. ஏ கண்ணு போடாத நாத்து. பிறகு இவ்வளவு மீன் பிடிச்சிட்டே சும்மா இருங்கத்த, பிறகு குழம்பு நல்லா இருக்காது. அப்படி கண்ணு வைக்காதியே. என் மருமக தெரியாத சொல்லுதா, வேற எல்லாரும் பார்த்தா கண்ணு விழுந்து போங்கன்னு. குழம்பு நல்லா இருக்காது. குளத்துல உள்ள எல்லா மீனையும் அள்ளிட்டாளோட, சேலையை போட்டு வாரிட்டாளோட. நான் தான் முதல்ல மீன் கடிக்குதுன்னு சொன்னேன். மீன் கடிக்கிறது தானே நீ சொன்ன, பிடிப்புன்னு சொன்னது நான் தானே. ஏகப்பட்ட மீனெல்லாம் இருக்கு, நல்ல நல்ல மீனெல்லாம் வச்சிருக்காளுவே. கிளறுகளெல்லாம் அங்க போயிட்டேன். கிளவி எங்க கோவத்தை கிளப்பாத. குழம்பு மட்டும் நல்லா இல்லையோ, உன்னை தேடி வந்து உன் வீட்டுல வந்து உதைப்பேன்.
நான் வீட்ல இருந்தா தானே. அதான் தெரியுமா ராட்டு ராட்டு. ஏ புவாப்பத்து. அவளுக்கு கொடுத்தது காணாத உனக்கு? நானும் முக்கிய எடுக்கவா? புவாப்பத்து அதுக்கெல்லாம் அசர்தாலும் நான் கிடையாது. அடுத்த தடவை மாட்டு, உன்னை நான் வச்சு செய்தேன். ஏ புவாப்பத்து. சரி 20. ஏன் சொல்றது அப்படி? என்னை பார்க்க உனக்கு 20 வயசு மாதிரி தெரியுது, அதனால தான் அப்படி சொல்றேன். ஏமே 20 வயசு ஆசைய பேர் கிழவிக்கு. எசைக்கே தான் 20ன்னு சொன்னேன். ஏதாவது சம்மந்தத்தோட பேசுறியா கூறு கேட்டவளே? மீன் தூக்கி அவன் மூஞ்சில எரிஞ்சிரும் பாத்துக்க. தா கொண்டாந்தானே சொல்றேன். நீ ஒண்ணு வேணா போடுவியா? பிடிச்சு பிடிச்சு நான் எங்க குடிக்குள்ள போடுவானா? ஆசைய பத்தியா பத்மா? பாருங்கா, நீ தான் கெம்பாம இற மீனை தூக்கி மூஞ்சில எறிதாங்க. அவ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரிஞ்சும் பச்சை மீனே தின்னு விடுவா. பார்வையாலே மீனை திம்பாளே. இவன் முன்னாடி போய் நம்ம மீனை காமிச்சிட்டோம் பாரு, அதான் தப்பு. பிடிச்சது அப்படியே கெம்பாம பேர்ந்துருக்கணும். இப்ப இத்தனை பேரோட கண்ணு பட்டிருக்கு, குழம்பு எப்படி நல்லா இருக்க போதோ தெரியல பாத்துக்க. சரி போங்கடாயா. பெரிய அலுசமான மீனை பிடிச்சிட்டாவ. குழம்பு நல்லா இருக்காது குழம்பு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டே இருக்காவ. வீட்டை பார்த்து போங்க, போய் மீன் குழம்பு வைங்க போங்க. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். மீன் அப்படியேப்பட்ட மீன். நம்மளுக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு பாத்துக்கங்க அத்தை. நீங்க அவளை லட்சணமா பிடிச்சிருக்கியே. நீங்களும் தானே பிடிச்சியே. மீனை சேர்க்கணுங்கிற எண்ணமே கிடையாது. நம்ம பிடிச்சிருக்கதே 4 மீன், அதை எசக்கிக்கும் பாதி கொடுக்க வேண்டியிருக்கு. அவளுக்கு 2 மீனை கூட போதும். அவ சுட்டு தானே திங்க போறா. வெறும் 4 மீன்னா 2 தானே பாதி. அதான் அவ கேட்ட மாதிரி பாதி கொடுத்தாச்சே. அப்ப ஒரு மீன் கொடுத்தா போதுங்கயோ. எவ்வளவு நாளும் எனக்கு பாதி வேணும். சரி நீங்க தர்க்கம் பண்ணிட்டு இருக்க, நாங்க போறோம். ஆமாக்கா போவோம். இதுகிட்ட எதுக்கு ஜீவனை கொடுப்பானே, வாங்கத்த போவோம். மீன் பிடிச்சதும் பிள்ளைல மாத்திட்டியலே. அங்க இருந்து வரும்போதே பிள்ளைகளுக்காக தானே சண்டை போட்டு வந்தியே. பிள்ளைல வேண்டாமா உங்களுக்கு? ஆமா என் பிள்ளைல நான் மறந்துட்டேனே. என் பிள்ளைல எங்க? அண்ணா பாருங்க, நீ பின்னாடி சவுதிக்குள்ள பண்ணி மாதிரி உருண்டிட்டு கிடக்குவ பாருங்க. இங்க பாரு நாத்து, உனக்கு வாய் ரொம்ப ஆயிப்போச்சு பாத்துக்க. சின்ன பிள்ளைல போய் பண்ணிங்கியே. அந்த பிள்ளைல உருண்டிட்டு கிடக்கறத பாத்தியலாம் இல்லையா? ஆமா பார்த்தேன், அதுக்காக அப்படி சொல்லியா நீ? அண்ணி ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்காதீங்க, பேசாம போயிருங்க. இல்லன்னா உங்க மீனை அப்புறம் பிடிச்சிருவேன். அவன் செஞ்சாலும் செஞ்சிருவா, வாக்க போயிருவோம். அத்தை வரும்போது பிள்ளைல கூட்டிட்டு வந்துருங்க. சரி சீக்கிரமா போய் மீனை குழம்பு வைங்க. போன உடனே சாப்பிடணும், வயிறு பசிக்கு. ஏன் பெரியம்மா மீனை பார்த்தது வயிறு பசிட்டாங்க? ஆமா, போய் உங்க பேர பிள்ளைல பத்திட்டு வாங்க போங்க. பத்திட்டு வரணுமா? பன்னிகளை பத்திட்டு தானே வரணும், அதத்தான் சொன்னேன். ஏமா சரியா சொல்றா? என்ன பாக்க போய் பத்திட்டு வா. நேரு சின்ன பிள்ளையா இப்படி சொல்லாத. சரி நான் போய் பத்திட்டு வரேன். என்னதான் வாயில வந்துட்டு? உங்ககிட்ட பேசுறதுல எல்லாம் வாயில வரும். பிள்ளைல கண்ணுல கண்ட உடம்பு இருக்காது. போ போ பத்திட்டு போ.